கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியுதா? தண்ணி ஊற்றுற மாதிரியே தெரில. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க செடியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. இதுக்கு நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றப்பட்டிருக்குது. மண்ணெல்லாம் கூட அவ்வளோ ஈரமாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஏசப்பாவுடைய வசனம் அது ஜீவ தண்ணீர். அவருடைய வார்த்தை ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் நம்ம டெய்லியுமே வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இந்த செடிகள் மாதிரி நல்லா பசுமையாக நம்ம இருப்போம். வாசிக்கிறதோடு மட்டும் இல்லை, அது எப்படி அந்த தண்ணியை இழுத்து அப்சர்வ் பண்ணி அது தன்னுடைய வறட்சியெல்லாம் போய் அது செழிப்பாக இருக்குதோ, அது மாதிரி அந்த வார்த்தை உள்ளே போக போக அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க, அந்த வார்த்தையை நம்ம வாயினால் சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ நம்மளும் இந்த செடிகளை போல் நம்ம எப்படி இருப்போம்? செழிப்பாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? பெர்க்மன் செய்யப்பட்டு, ஜீவ நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு தண்ணி வேண்டாம், முழங்கால் அளவு தண்ணி வேண்டாம். ஒரு இடத்துல நம்ம நீந்துறோன்னா நீந்தி முழுகணும், மிதந்து மகிழணும். சொந்த ஜீவ தண்ணீரால் நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் பொழுது செடிகளை போல் நம்ம செழிப்பாக இருப்போம். இதன் மூலமாக இன்னொரு செய்தி என்னென்னா, ஆடெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் அந்த கிராமம் தானே. அப்போது இந்த செடிகளை எதை சாப்பிடும்? பசுமையாக இருக்கக்கூடிய செடிகளை தானே சாப்பிடும். அப்படி மற்றவர்களுக்கும் நம்ம ஒரு ஆகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஜீவ தண்ணீரால் நிரம்பி இருக்கும்போது தான், தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.